அண்மை செய்தி. பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செல்லக்கூடிய இண்டிகோ விமானத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரம் நம்ம செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம். பூபாலன், தற்பொழுது பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை செல்ல வேண்டிய விமானத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது. இக்கோளாறு எப்போது சரி செய்யப்படும் என்று ரத்து செய்யப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குறித்தான கூடுதல் விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை 10:10 மணிக்கு மதுரைக்கு புறப்பட தயாராக இருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸின் ஏடிஆர் ரக விமானமானது சென்னை விமான நிலையத்தின் 4வது முனையத்தில் இருந்து புறப்பட தயாராக இருந்தது. இந்த விமானத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பயணம் செய்ய இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் விமான நிலையத்தில் அவர் உள்ளே சென்ற பின்பு விமானத்தில் ஏறுவதற்கு முன்னதாக விமானி விமானத்தை சரியாக இருக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வந்தபோது விமானத்தில் கோளாறு இருப்பதை கண்டறிந்தார். இதனை அடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தும் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இந்த விமானத்தை ரத்து செய்வதாக அறிவித்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று காலை முன்னதாக 7:55 மணிக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் ஒன்று ரத்தாகி இருக்கிறது. இந்த இரு விமானத்திலும் தலா 80 பேர் செல்ல இருந்த நிலையில் இந்த இரு விமானத்தில் செல்ல இருந்த பயணிகள் அனைவரையும் ஒரே விமானத்தில் செல்வதற்குண்டான பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விமானமும் எப்பொழுது புறப்பட்டு செல்லும் என்பது குறித்து விமான நேரத்தையும் இதுவரை அறிவிக்கவில்லை ராம்குமார். அதே போல் இன்று காலை லண்டன் சென்ற விமானம் அவசரமாக திருப்பி சென்னை விமான நிலையத்திற்கே தரையிறங்கி இருக்கிறது. இந்த விமானத்தில் சுமார் 209 பயணிகள் புறப்பட்டு சென்றிருந்தனர். அரபிக்கடல் எல்லையில் பறந்து கொண்டு இருந்தபோது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்த தொடங்கியதை அடுத்து மத்திய கிழக்கு நாடுகள் அருகே வான் எல்லை மூடப்பட்டதால் இந்த விமானம் பாதியிலேயே வழிமறித்து சென்னை விமான நிலையத்திற்கு மீண்டும் திருப்பிவிடப்பட்டு இருக்கிறது. சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கிய அந்த விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரையும் ஓய்வறையில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு உணவு மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு இருக்கிறது. மேலும் அவர்களுக்கு மாற்று விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் அல்லது விமானம் வான்பகுதி எல்லை திறந்தவுடன் மாற்று விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு தருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளார்கள். ராம்குமார். பூபாலன், தகவலுக்கு நன்றி.